தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிராஃபி யூஸ் பண்ணி எப்படி நான் மணி ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். அண்டு நிறைய யூடியூப்பில் ஃபேக் வீடியோஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணலாம், இந்த ஆப் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் காமிக்கிறேன். அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஃபி அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம பே பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவை கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் போதும், நமக்கான வெப்சைட் ரெடி ஆயிரும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கோர்ஸாக இருக்கட்டும் அண்டு வெபினார்ஸு, நம்மளுடைய சம்திங் எதையோ ஒன்று சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க வாங்குவாங்க, யூசர்ஸ் வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்குற மூலயமா நமக்கு அமௌண்ட் வரும். அண்டு இதில் எப்படி கிராஃபி அமௌண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு எப்படி அமௌண்ட் போகுதுன்னா சம்திங் அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க. ஓகேங்களா? கமிஷன் மாதிரி. அது இப்போ நம்ம பேமெண்ட் கேட்வேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் பேஜில் போயிட்டு யூபிஐ, அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சம்திங் சார்ஜஸ் கமிஷன் போக நமக்கு நம்மளுடைய அமௌண்ட் வரும். ஸோ இப்படி தான் இந்த கிராஃபி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 3 monthஸில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் மட்டும் லான்ச் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஸோ அதுலேருந்து எனக்கு சர்டன் அமௌண்ட் வந்துச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக நான் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஹோம் இருக்கா? ஸோ இதுதான் நம்மளுடைய கிராஃபியோட பேஜ். இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கிராஃபி அப்படின்னு போட்டிங்கனாவே வரும். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன், ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்படி தான் இங்கே சைன்அப்ஸ், பெய்டு யூஸர், உங்களோட ரெவென்யூ, வியூ ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் இதில் ப்ராடக்ட்டு. ஸோ இதுதான் மெயினு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய கோர்ஸ், நீங்கள் ஒரு கோர்ஸ் வச்சுருக்கீங்க, அதாவது என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அதை நான் மானிட்டைஸ் பண்ணணும், அதை இது பண்ணி நான் மணி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ க்ரியேட் கோர்ஸ் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு டைட்டில் கொடுத்துருங்க, உங்களுடைய கோர்ஸோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அண்டு இது ஒரு பெய்டு கோர்ஸ். ஓகேங்களா? அது மாதிரி செட் பண்ணிட்டு ப்ரைஸ் என்ன, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்ன, ஸோ இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து லான்ச் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி யாருக்குன்னா பிகினர்ஸுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோட் பண்ண தெரியாது. அண்டு கோட் இல்லாமல் நம்ம நிறைய வெப்சைட்ஸில் டெவலப் பண்ணலாம். பட் வெப்சைட்டோட நாலேஜ் எதுவுமே இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜில் நான் மணி ஜென்ரேட் பண்ணணும், ஏன்னா என்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிராஃபி வெப்சைட் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ். ஸோ பேக்கேஜஸ், அப்புறம் வெபினார்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. அது இந்த 4 தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ்லேயே எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேங்களா? க்ரியேட் கோர்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுடைய கோர்ஸே லான்ச் பண்ணிடலாம். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்டில் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணியிருக்கேன், ஒரு கோர்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஒரு டியூரேஷன் ஆஃப் வீடியோஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். அது பிகினராக உள்ளவங்க, ஆல்ரெடி மணி மேக் பண்ணுறவங்க கிடையாது, பிகினராக உள்ளவங்க எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இது பாருங்கள், பப்ளிஷ் பண்ணது க்ரீனில் இருக்குது, வியூஸ் 391 வியூஸ், சேல்ஸ் 14 சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1113 வந்திருக்கு. ஸோ இதுதான் நான் என்னோடய ப்ரூஃப். ஓகேங்களா? நான் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல என்னோடய இன்கம் இதுதான். ஓகே. இதுக்கடுத்து இங்கே க்ரியேட் இருக்கா கொடுத்து, ஸோ நீங்கள் எதுவும் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை கொடுத்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? யார் வேணால் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிகிராமில் மணி ஏர்ன் பண்ணணும், நான் ஒரு பிகினர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம்
மாஸ்டர் கோர்ஸை வந்து நீங்கள் வந்து பை பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். ரொம்ப சிம்பிளாக நீங்களும் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அண்ட் வந்து இது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. வெறும் 60 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் கோர்ஸ் வந்து உங்களால் பை பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நீங்களும் மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். நான் எப்படிலாம் மணி மேக் பண்ணணும், ஸோ என்னோட ட்ரிக்ஸை எல்லாமே நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டில் வந்து செட்டிங்ஸ், இதில் வந்து பேமெண்ட், இதில் வந்து கரன்சி வந்து செட் பண்ணிக்கலாம், இந்தியன் ரூபியா இல்லை அதர். ஸோ அதுக்கப்புறம் டேக்ஸு. இதில் பேமெண்ட் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபி இல்லைனா ரேசர் பே யூஸ் பண்ணலாம். ரேசர் பே உங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அதை வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களோட பேமெண்ட் கேட்வேயா. ஸோ பேமெண்ட் கேட்வே ஆக்டிவில் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் கிராஃபி. ஓகேங்களா. இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேன் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணி வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. அது டாக்குமெண்ட் வெரிஃபை வச்சு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா, வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒன்லி பேன் மட்டும் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ பேன் தவிர வேறு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா மேபி அதை வந்து மெயில் மூலயமா அனுப்பிச்சு கிராஃபி டீமுக்கு அனுப்பிச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்படி இல்லைனா அந்த சேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து நீங்கள் வந்து சேட் பண்ணி இந்த மாதிரி அனுப்பிச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். பட் வந்து மோஸ்ட்லி வந்து பேன் இருந்தால் மட்டும்தான் இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஆக்டிவ் பண்ண முடியும். ஓகேங்களா. பேன் கார்டு இல்லைன்னா இது வந்து அந்தளவு வராது. என்னோடய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா மற்ற டாக்குமெண்ட்ஸும் வச்சுருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சர்டைன் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அது உங்களுடைய கோர்ஸாக இருக்கட்டும், சம்திங் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு இன்னொரு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து மெயில் மூலயமா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் அனுப்பிச்சிருக்கேன் மெயிலு, எனக்கு வந்து மணியே வரலை. ஓகேங்களா. ஸோ ஹோல்டு பண்ணிடுவாங்க அமௌண்ட்டை. அதுக்கடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ஒரு 4 days 5 days கழித்து வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டு வரும், சென்ட் பண்ணுவாங்க அவங்க கமிஷன் எடுத்தது போக. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண தேவையில்லை. கிராஃபி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்டு டொமைன் ஹோஸ்டிங் இதில் பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது தேவை கிடையாது. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து தேவை கிடையாது. இது வந்து ரொம்ப பிகினராக உள்ளவங்க, வெப்சைட் பற்றி எந்த ஒரு நாலேஜ், ஸோ இனிஷியலாக அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்களுக்காண்டி தான் இந்த கிராஃபி வெப்சைட். ஓகேங்களா. அண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். ஃபஸ்ட்டு ஒன்று மெயின் தான். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸை வந்து வாங்குறதுக்கு ஆடியன்ஸ் வேணும். ஸோ இதில் நீங்கள் சும்மா கோர்ஸை மட்டும் லான்ச் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா யாருமே வாங்க மாட்டாங்க. கிராஃபி வந்து ப்ரொமோட் பண்ணாது. நீங்கள் தான் உங்களுடைய லிங்க்கை வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி வாங்க வைக்கணும். ஆடியன்ஸ் வேணும், சர்டைன் ஆடியன்ஸு. ஸோ அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கிராஃபி வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா தேவை கிடையாது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் நிறையா இருக்குது, பட் இதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் நான் சர்ச் பண்ணி பார்க்கல. ஸோ ஜஸ்ட்டு எப்படி இருக்குது டெமோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் மாதிரி லான்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் ஓகே தான், பிகினர்ஸ்க்கு ஓகே. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மிக விரைவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா.